சிஎம் கலைஞர் இருந்தாரு. தமிழ்நாடு சிஎம்மாக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு. தமிழ்நாடு சிஎம் அம்மா இருந்தாங்க. இவங்களையெல்லாம் பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையாவது ஒற்றை வாழ்க்கையாக, ஒருமித்த வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறதா என் கேள்வி. ஒரு சமூக அந்தஸ்து கிடைச்சாச்சு, மாநில முதல்வர் என்ற அர்த்தம் வந்துட்டாரு. அப்ப குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா அந்த பழைய உறவினை தொடர்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மேற்கொள்ளுகின்ற நிலை இப்பொழுது ஏற்பட்டு இருக்கு. என்ன கௌரவம் முக்கியமானது தெரியுங்களா? தேர்தல் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர் போனாரு, இப்ப மூகாம்பிகை போயிருக்காரு. இது வழிகாட்டுதுதான். ஏன் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போனது தானே? எப்படி என் கேள்வி, ஏன் அங்க போகல? அப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறதும் ஒரு அசுரரை வீழ்த்துகின்ற இடம் தான். அது இங்கேயும் ஒரு அசுர சக்திகளை வீழ்த்துவதுன்ற இடம் தான் கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலமும். இவர் என்னன்னா சுய வாழ்க்கையை விட எதிரிகளை வந்து வீழ்த்துவதில் குறியாக இருக்கிறார். இப்ப விஜய் என்றவருடைய ஜாதகத்தை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அவருடைய மனைவி சங்கீதாவா? ஆமா இல்லையா? அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது? இப்போ விஜயோட ஜாதகத்துல நல்ல விஷயம்லாம் சொல்றீங்க. இப்போ சனி நகர்ந்துட்டா அங்க ஒரு மாறுதல் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த விஜயோட ஜாதகம் சனி எப்ப நகர போகுது? அப்ப சனி பயிற்சியின் போது என்னன்னா 10ஆம் இடத்துக்கு சனி போவாருங்க. 9ஆம் இடத்து சனி 10ஆம் இடத்துக்கு போவார். 10ஆம் இடத்து சனி பதவியில் கை வைப்பார் என்பது பொதுவான விதி. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் வித்தகர் திருக்கோயில் பழனிதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம ஏற்கனவே விஜய், ஸ்டாலின் அவர்கள் மற்றும் எடப்பாடி அவர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம். அதை பற்றி பேசும்போது அது ஓரியன்டலாகவே நடந்தது. தேர்தலுக்கு பின்பும் சரி, அதுக்கப்புறம் சரி. இப்போ விஜய் பதவியேற்றிருக்காரு, அதுக்காக ஒரு வீடியோ போட்டோம். விஜயோட ராசியெல்லாம் எப்படி இருக்கு, ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் இங்கே இப்போ விஜயை பற்றி பேசும்போது முக்கியமாக அவருக்கு ஒரு கரும்புள்ளியாக இருக்குது அவரோட குடும்ப வாழ்க்கை. இப்போ விஜயோட குடும்ப வாழ்க்கை, அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் விஜயோட ஜாதகம் என்ன சொல்லுது? அவர் மனையோடு இணைந்து வாழ்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க விஜய் மட்டும் ஏன் ஒரு கேள்வியை வைக்கிறீங்க? என்னுடைய கேள்வி உங்ககிட்ட. கண்டிப்பா. விஜய் மட்டும் ஏன் கேள்வி வைக்கிறீங்க? இல்ல, இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம்மா வந்துட்டாரு. இப்போ தமிழ்நாடு எங்களுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டுக்கு சிஎம் கலைஞர் இருந்தாரு. தமிழ்நாடு சிஎம்மாக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு. ஆமா. தமிழ்நாடு சிஎம் அம்மா இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நம்ம மரியாதையை பேசுவோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இவங்களையெல்லாம் பார்க்கின்ற போது பாத்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையாவது ஒற்றை வாழ்க்கையாக, ஒருமித்த வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறதா என் கேள்வி. இல்ல, எங்களோட பார்வையில இப்போ குடும்பத்து உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது நமக்கு தெரியக்கூடாது. ஆமா, தெரியவது அது நமக்கு அவசியம். ஆமா. நம்மளுக்கான முதலமைச்சர் இன்னைக்கு, நமக்கான முதலமைச்சர் நம்ம ஏன் இந்த ஒரு பதட்டம் இருக்குன்னா, உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு இடத்துல இருந்தவங்க, ஒரு ஆளுமையா இருந்தவங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள். கடைசி காலத்துல ஒரு தனிமரம் ஆகி பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத உண்மை ஒரு இடத்துல வந்தாங்க. இப்போ விஜய் ஒரு தனிமரமா நிக்கிறாரு. ஒட்டுமொத்த மக்களும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வர விரும்புறேன். என்னன்னா, என்னுடைய பார்வையில நான் ஜாதகத்தை மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருக்கேன், கர்ம வினையை மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருக்கேன். நான் திரும்ப ஒரு விஷயம் பேசியிருக்கோம் ஆரம்பத்துல. ஒன்று கொடுத்தால் மற்றொன்றினை எடுத்து விடுவார், கர்மம் எடுத்து விடும். அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞருடைய முதல் வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை இல்லை இல்லைங்களா? 2வது வாழ்க்கை நினைச்சது. அது புரட்சித்தலைவருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். முதல் மனைவி என்பது பிறகு 2வது மனைவி தான் வராங்க. இப்போ இவருக்கு வந்து இப்பொழுது ஆளும் கட்சியினுடைய முதல்வராக இன்றைய நாளில் இருப்பதாக உங்களுக்கெல்லாம் ஒரு பார்வை என்னன்னா, இவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, இல்லை எதிர்காலத்தில் ஏதாவது மாற்றம் நிகழுமா, இல்லை வேறு ஏதாகிலும் வழியில் வந்து புரட்சி தலைவர் வந்து யாரையாவது அடையாளம் காட்டியது போல இவர் யாரையாவது அடையாளம் காட்டுவாரா, அப்படி சூழ்நிலை வருமா என்ற கேள்விதான் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கூட எடுத்துக்கலாம். அதானே? அதான். ஏன்னா ஒரு தாவேக்கா என்ற ஒரு பெரிய கட்சி ஆகும் போது, வளரும் போது, இப்போ அதுக்கான ஒரு அடுத்த கட்டம் ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப யாரோ அபகரித்து போகணும். விஜய் என்ற ஒரு பிம்பம் இங்க. தாவேக்காவுக்கு விஜய் முகத்தை தவிர வேறு எந்த முகமும் கிடையாது. இப்போ அடுத்த கட்டம் யார் வருவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதுக்கு இவ்வளவு சீக்கிரம் நம்ம போக தேவையில்லை. ஆனா இன்னைக்கு தனி மனிதரா இருக்காரு இல்லையா
விஜய். ஒரு குடும்பத்தோட வாழ்வது ஒரு வேற விஷயம். நீங்க தனி மனிதர்னு சொல்லிடவே முடியாதுங்க அவரை. இல்லைங்களா? எல்லா காலகட்டத்திலும் இன்றைக்கு அவர் வந்து செயல்பாட்டுகள் தனியாக இருக்காரு. அதை சொல்றேன், காரணம் சொல்றேன். அவருக்கு தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, ஒரு வழக்கில் மனைவி இருக்காங்க, பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க, கண்டிப்பா இன்னும் நண்பர்கள் இருப்பாங்க. நிச்சயமாக இதெல்லாம் வந்து காலம் தீர்மானிக்கப்பட வேண்டியது. அவர்கள் இருப்பார்களா அல்லது வெளியேறி விடுவார்களா, இந்த உறவு நீடிக்குமா அல்லது உறவு வந்து தொடர்வதற்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கிறதா ஜாதகம் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுக்கிர திசை. எல்லாரும் ஒரு அடிச்சு பிடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு அவர் அசைக்க முடியாது பேசிட்டு இருப்பாங்க. முதல்ல உள்ள போயிடுவோம். சரிங்களா? நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, 2013ஆம் ஆண்டு சுக்கிர திசை வந்துச்சு. யாருக்குங்க? விஜய்க்கு. ஏன் அப்பவே முதல்வராக வேண்டியதானே? ஆக முடியல இல்ல? புரியுதுங்களா? என்னன்னா ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு முற்பாதி போயிடுச்சு, ஒரு பிற்பாதி வருது. இப்போ சுக்கிரன் தான் குடும்ப வாழ்க்கை முதல்ல கொடுத்தவருங்க. புரியுங்களா? குடும்ப சபிட்சமாக கலத்திரக்காரர்கள் சுக்கிரன். புரியுங்களா? அதுல சந்தோஷமாக இருக்காரு. நம்ம வந்து எந்த விஷயத்தையும் பார்ப்பது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் சந்தோஷமா இருக்காரா இல்லையா, எங்க நிம்மதியா இருக்காரு அவருக்கு தெரியும். புரியுங்களா? இங்க என்ன பார்க்கணும்னு பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். கடகராசி பூச நட்சத்திரம் எல்லாருமே தெரியும். கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. அப்போ அந்த குரு வந்து கலத்திர ஸ்தானம் பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானாதிபதியே குருதான் இருக்கு. கலத்திர ஸ்தானாதிபதி குருவாக இருக்கின்ற போது ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். இப்போ சுக்கிரனாக இருந்தால் அது வந்து வேறு மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு போய் விடும். குருவாக இருக்கின்ற போது அங்கே தவறு செய்வதற்கு கூட யோசிக்க வேண்டிய நிலை வரும். எப்படிங்க? குரு அவ்வளவு சீக்கிரம் தவறு செய்ய விட மாட்டான். பெயர் கெட்டு போகின்ற அளவிற்கு ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட மாட்டார். அப்போ இன்னொன்று பார்க்கும்போது அந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, யாரோட இருக்காரு, ஏன் இந்த பிரச்சனை இப்போ வந்தது? கலத்திரன்னு பார்த்தா சுக்கிரனை பார்த்துடணும், 7ஆம் இடத்தை பார்க்கணும். பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கணும். ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அப்போ கலத்திர ஸ்தானாதிபதி குரு, கலத்திரக்காரன் சுக்கிரன். கலத்திரக்காரன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். உடன் இருப்பவர் யார், அதுதான் பிரச்சனை. ஜாதகத்துல குரு கூட இருக்கிறவர் சுக்கிரனோட இருப்பவர் யார்? ஞான மோட்சக்காரன் கேது. கேது என்ன பண்ணுவார்னா அங்கே ஒரு பிரச்சனையை கொடுத்து அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான நிலை ஏதோ போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது நமக்கு. எப்படிங்க? ஒரு சமூக அந்தஸ்து கிடைச்சாச்சு, மாநில முதல்வர் என்ற அர்த்தம் வந்துட்டாரு. அப்போ குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா அந்த பழைய உறவினை தொடர்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மேற்கொள்ளுகின்ற நிலை இப்பொழுது ஏற்பட்டு இருக்கு. என்ற கௌரவம் முக்கியமானது இல்லைங்களா? அப்போ இந்த நிலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவருக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. ஓகே, என்னன்னா சுக்கிரனுடன் கேது சேருகின்ற போது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவி வாழ்க்கையில் நிச்சயமாக இது போன்ற சங்கடங்கள் வரும். சரி, அடுத்து பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். எப்பொழுதுமே திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உறவினை ஒரு ஜாதகருக்கு நாம் காண வேண்டும் என்றால் 11ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ 11ஆம் இடம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாக கடகம் தான் வருது. புரியுங்களா? கடகத்தோடு அங்கதான் சந்திரன், மனக்காரகனான சந்திரன், அவருக்கு ராசியாதிபதி அவர் தான். அவர் அங்க வந்து ஆட்சியாக இருக்கிறார். அப்போ உடன் இருப்பவர் யார் என்றால் இந்த செவ்வாய் வந்து நீச்சம் ஆகிறாருங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகிறார். அப்போ இந்த இருவேறுபட்ட ஒரு நிலையில எதை வெளிக்கொண்டு வருவது, எதை வெளிப்படுத்துவது என்ற ஒரு அச்ச உணர்வும் அவருக்குள் இருக்கும். புரியுங்களா? ஆனாலும் குடும்ப வாழ்க்கை என்பது நிச்சயமாக நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமே ஒழிய, சமாதானம் அளவிற்கு போகவே ஒழிய ஒரு பெரிய நெருக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த இடத்துல வந்து குடும்ப உறவை அவரால் எடுத்து போட முடியாது. அடுத்து பார்த்தா சுக்கிர திசை போயிட்டு இருக்கு. 2033 வரையும் சுக்கிர திசை தான். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இது போன்ற சில விஷயங்களால், எப்படிங்க, சுக்கிரனால் பெண்கள் சம்மந்தம், ஆண்களாக பெண்கள் கூட கேது, இது போன்ற சில விஷயங்கள் அடிக்கடி வெளிவரும். இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றவங்க பேசுவாங்க. புரியுங்களா? பேசுகின்ற நேரம் தான் அந்த நேரம். அது எந்த அளவிற்கு போய் நிற்கணும் மக்கள் பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா, இப்போ சனி எங்க இருக்காரு, இப்போ கோச்சார ரீதியாக குரு எங்க இருக்காரு, ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு இருக்காரு. இப்போ அப்போ அந்த 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் இப்போ குரு பார்த்துட்டு இருக்காரு.
இந்த காலகட்டத்தில் ஒரு சமாதான முயற்சிகள் கூட மேற்கொள்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. குரு, சுக்கிரன், கேது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஜென்ம ராசிக்குள்ள கோச்சார ரீதியாக குரு சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கும். 7ஆம் களத்திர ஸ்தானம். அப்போ பிரிந்து நின்று கொண்டிருந்த இருவர்களை மீண்டும் ஒன்றிணைக்கின்ற முயற்சிகளை கூட சிலர் எடுப்பாங்க. அது கால நேரம் இப்ப இருக்காது. இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப ஜென்ம குரு இருக்கு பாருங்க. இந்த காலகட்டத்தில் அதற்குரிய வாய்ப்பும் இருக்கு. தோராயமா சொல்ல முடியும். சமாதானம் வந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள், புரியுங்களா, குரு கடகத்தில் இருக்கார். அதன் பிறகு அதிசாரமாக சிம்மத்துக்கு வருவார். அப்ப அக்டோபர் 20க்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான சூழ்நிலை எட்டுவதற்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. இப்போ இந்த மகன் மகள் இருக்காங்க இல்லையா, இப்ப புத்திர பாக்கியம் அப்படின்னு இருக்கு, யாருக்கு கிடைச்சிருச்சு, ஆனா பிரிஞ்சுதான் இருக்காங்க, அவங்களும் ஒண்ணு சேருவாங்களா? இது நாம நிறைய ஜாதகத்தை பத்தி பேசிட்டு இருக்குங்க. ஜோதிடத்துக்கு உள்ள போய் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்னா, அவருக்கு பிரச்சனை உண்டாக்கி இருப்பதே 5ஆம் இடமும் 12ஆம் இடம் தான். பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ விஜய் என்ற ஒரு நடிகராக அறியப்பட்டவர் இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கை எட்டி இருக்கிறார். 234 தொகுதிகளுக்கும் விஜய் மட்டுமே வேட்பாளராக இருந்திருக்கிறார். வேறு யாருமே தெரியாது தாவேகாவில். அவருக்காகவே இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஆனால் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா, அவரை யார் உயர்த்தி விட்டது, எந்த நிலையில் இருந்தார் என்பதை விட பின்புலம் என்பதெல்லாம் பெருசா அவர் கிடையாது. 5ஆம் இடத்துல திதி சூனிய ராசியாக 5ஆம் இடம் மாறுகிறது அவருக்கு. அப்போ பிறந்த இடம் பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் கிடைச்சது அதெல்லாம் கிடையாது. இவர் வளர்ந்து 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 தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு வந்திருக்கார். இந்த ஜாதகம் இவருடைய வளர்ச்சி. இப்ப இன்னொரு இடம் ஏன் அடிப்படுது, 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானம். இப்போ களத்திரத்தோட அதையும் முடிச்சு போடணுங்க, புரியுங்களா? 7ஆம் இடம் களத்திரம் வச்சுக்கலாம். கணவன் மனைவி ஒன்றாக இருக்கின்ற இடம் களத்திர அயன சயன ஸ்தானம் 12ஆம் இடம். அந்த இடமும் இவருக்கு திதி சூனிய ராசியாக மாறுகிறது. இப்போ இவர் நிறைய ஆலயங்களுக்கு போறாரு. ஒவ்வொரு வழிகாட்டுதல் இருக்கு. இதற்கும் வழிகாட்டுதல்கள் ஆலயங்கள் இருக்கு. இவற்றையும் சரி செய்து கொண்டால் பிள்ளைகள் உறவு மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புண்டு. நிம்மதியான ஒரு உறக்கம், நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழி இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம பல முறை விஜயோட ஜாதகம் பத்தி பேசியிருக்கோம். குறிப்பா விஜயோட வாழ்க்கை ஒரு ஜாதக ரீதியாக தான் அவர் கூடவே ஜோதிடரை வச்சிருக்காரு. கண்டிப்பா அவரும் பார்த்துட்டு தான் இருப்பார். அவரோட ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் நடக்கணும். இப்போ ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த ஜோதிட துறையிலிருந்து 100% கரை தேர்ந்தவர்கள் என்பது யாருமே இருக்க முடியாது. என்னன்னா அவருக்கே ஒரு விஷயம் புலப்படாமல் போயிருக்கலாம், எனக்கும் ஒரு விஷயம் புலப்படாமல் போகலாம். சார் கண்ணை மறைக்க சொல்லலாம் பாருங்க. அப்போ ஒரே வேலையை உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரம் மூழ்கி 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 எதற்காக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ராஜாக்கள் எல்லாம் ஜோதி வச்சிருந்தாங்க இல்லைங்களா அரசவையில். அப்போ ஏன் வச்சிருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், எந்த கிரகம் எங்கே இருக்கு, எந்த சாரம் வாங்கியிருக்கு, இன்னைக்கு என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் வந்து நிறைய பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, எல்லாம் இப்போ ஒரு வேடிக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. என்ன வேடிக்கை பார்த்தோம், தேர்தல் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர் போனாரு, இப்போ மூகாம்பிகை போயிருக்காரு. இது வழிகாட்டுது தான். ஏன் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போடுது தானே, எப்படி என் கேள்வி, ஏன் அங்கே போகல? ஏதோ ஒரு சூட்சமாக இருக்கு. இப்போ எந்த ஆலயத்திற்கு போனால் எது கிடைக்கும், எந்த ஆலயத்திற்கு போனால் எதை இழக்க வேண்டி வரும், நிறைய சூட்சம் இருக்குங்க. அப்போ நிச்சயமாக எங்களுடைய பார்வையில் கண்கூடாக என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன்னா, இந்த ஆலயத்திற்கு போகின்ற போது இது கிடைக்கும், இந்த பரிகாரம் செய்து கொள்கின்ற போது இது கிடைக்கும். ஒரு கணவன் மனைவி உறவு ஏன் விரிசல் உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கிரகம் வந்து எதிர்மறையான பலன்களை விளையாட்டி கொண்டிருக்கின்ற போது நீங்க சொன்னதான் இதை கேட்கிறேன். இப்போ மூகாம்பிகை கோயில் போனாரு, அப்போ அவர் மனைவியோட இணங்கிறதுக்காக, அதாவது மனைவி சேர்ந்து வாழறதுக்காக தான் போயிருப்பாரு அப்படி இல்ல, அப்படி கிடையாது. அதாவது 3 சக்திகளும் ஒன்றிணைந்த மூகாம்பிகை, புரியுங்களா? அப்போ ஒரு அசுர சக்திகளை வீழ்த்துவதற்கு மூகாம்பிகை தான் மிகப்பெரிய சக்தியாக இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறதும் ஒரு அசுரரை வீழ்த்துகின்ற இடம் தான் அது. இங்கேயும் ஒரு அசுர சக்திகளை வீழ்த்துவதுகின்ற இடம் தான் கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலமும். இவர் என்னன்னா சுய வாழ்க்கையை விட எதிரிகளை வந்து வீழ்த்துவதில் குறியாக இருக்கிறார். அதிமுக திமுக எதிர்ப்புகள் அற்ற நிலையினை உருவாக்குவதற்காக என்னவெல்லாம் செய்து கொள்ள வேண்டுமோ, தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக என்னவெல்லாம் செய்து கொள்ள வேண்டுமோ அதை சரியா செய்துட்டு வர, அதுல சரியா இருக்காரு.
இப்போ மூகாம்பிய ஸ்தலம் என்பது நிச்சயமாக வந்து எதிர்ப்பினை சம்ஹாரம் செய்வது. திருச்செந்தூரம் அப்படித்தான் சம்ஹாரம். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்வையில் பிரித்திங்கரா கிட்ட போனாலும் போவார், ஐயாவாடி போனாலும் போவார். புரியலா? ஐயாவாடிக்கு நிறைய பேர் போறது காரணமே இழந்த பதவியை மீண்டு கொண்டு வருவதற்கும் எதிர்ப்பினை வெல்லுவதற்கும் ஐயாவாடி. இப்படி அவர் போகின்ற ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா துஷ்டர்களை அடக்கிய ஸ்தலங்களாக, எதிரிகளை வீழ்த்திய ஸ்தலங்கள் தான் இருக்க தவிர அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கார். இப்போ குடும்பத்தோடு இணைந்து வாழணும்னா எந்த ஸ்தலம்? மகாலட்சுமி இப்ப சுக்கரதேசனால தான் போயிட்டு இருக்கு. அவருக்கு கூட கேது இருக்காரு, கூட விநாயக பெருமான் வந்து உட்காண்டாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆசைகளை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இருக்கின்ற போது, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற போது அங்க யார் வந்து உட்கார பார்த்தீங்கன்னா கேது கூட சேர்ந்துறாரு. அப்போ அந்த குடும்ப உறவுகளை பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு தீர்வு இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க. இப்ப விஜய் என்றவருடைய ஜாதகத்தை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அவருடைய மனைவி சங்கீதாவா? ஆமா. இல்லையா? அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது? புரியுங்களா? அவங்க வந்து கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலை அவங்க ஜாதகத்தில் இருக்கு. அவங்க ஜாதகம் உங்ககிட்ட இல்ல 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 இருந்தால் பார்ப்போம். புரியுங்களா? அடுத்து அந்த பிள்ளைகளும் ஜாதகம் பாருங்க, அதையும் பார்க்கணும். அந்த பிள்ளைகள் வந்து தாயும் தந்தையும் இணைத்து வைக்கின்ற அளவிற்கு இருக்கின்றார்களா, அல்லது அந்த பிள்ளைகள் வந்து தாயின் நிழலில் மட்டும் இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்களா, அல்லது தந்தையை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றார்களா? நிறைய இருக்குங்க. அது நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் பேசுறீங்க. என்ன விஜயுடைய ஜாதகம், விஜய் முதல்வர், அவருடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்க, நீதிமன்றத்தை வரும் போயாச்சு, மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே. ஆனா பெரிய அதிருப்தி என்பது இல்லைங்க. எப்படி இது பேசு பொருளாகவும் இல்லை, மக்கள் இதை கவனத்தில் கொள்ளவும் இல்லை. அது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை என்பது அவர்கள் இருவருக்கும் மட்டும்தான் தெரியும். அதை மீறி ஒரு விஷயத்திற்குள்ள வெளியே போகின்ற போதுதான் எது நடந்தது, எது நடந்து கொண்டு இருக்கிறது, எதனால் இது நடக்கிறது, அப்போ அது இவருக்கு ஆதாயமாக இருக்குமா, அவப்பெயரை ஏற்படுத்துமா என்பதை அந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணணும். ஆனா இப்போ என்னன்னா, இந்த பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற 2028 ஏப்ரல் மாதம் வரையில் ஒரு சிக்கல் எதுவும் வராது. இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அப்போ ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிக்கும். ஜென்ம ராசிக்குள்ள கேது வருகின்ற போது 7ஆம் இடத்துக்கு ராகு போவார். இப்போ ராகு என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து அம்பலப்படுத்திடக்கூடியவர், அதிகமாக வெளிப்படுத்திடக்கூடியவர். புரியுங்களா? இப்போ 7ஆம் இடத்து களத்திர ஸ்தானத்துடைய சூட்சமங்கள், மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சூட்சமங்கள் கூட நவம்பர் 13க்கு பிறகு வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீ கேட்டீங்கல்ல வேற மாதிரி ஏதாவது வெளிப்படுமா, ஏதாவது இருக்குமான்னு, நவம்பர் 13க்கு பிறகு வெளிப்படுவது வாய்ப்பு உண்டு. இப்போ விஜயோட ஜாதகத்துல நல்ல விஷயம்லாம் சொல்றீங்க. இப்போ சனி நகர்ந்துட்டா அங்க ஒரு மாறுதல் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த விஜயோட ஜாதகம் சனி எப்ப நகர போகுது? அப்படிதுங்க. இப்போ பாக்கிய சனி வந்து அவருக்கு ஒரு செல்வாக்க கொடுத்துருக்காருங்க. என்னுடைய பார்வையில் எல்லோருக்குமே நான் சொல்லுவது என்னென்றால் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பாக்கிய சனி காலம். அந்த காலத்தில் தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் கிடையாது, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவரும் கிடையாது சொல்லுவாங்க. சரிங்களா? 3, 6, 11 இடங்களில் சஞ்சரிப்பதை விட 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற போது பார்வைகளாலும் யோகத்தை கொடுத்துடக்கூடியவர். அப்போ ஒரு பதவி யோகத்தை இப்போ கொடுத்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல தான் சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், பாக்கிய சனியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி வருகிறது. நீ கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். அப்போ சனி பயிற்சியின் போது என்னன்னா 10ஆம் இடத்துக்கு சனி போவாருங்க. 9ஆம் இடத்து சனி 10ஆம் இடத்துக்கு போவார். 10ஆம் இடத்து சனி பதவியில் கை வைப்பார் என்பது பொதுவான விதி. நம்ம கோச்சாரத்தை பேசணும். அப்போ 10ஆம் இடம் பதவியில் கை வைப்பார். அது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும், எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும், இல்லை கொஞ்சம் கீழிறக்கம் ஏற்படும், ஏற்படும். 10ஆம் இடத்து சனி சஞ்சரிக்கின்ற போது, சஞ்சரிக்க ஆரம்பிக்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற செல்வாக்கு இருக்குமா என்றால் கோச்சார ரீதியாக பேசுகின்ற போது நிச்சயமாக சந்தேகம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ பார்வை பார்க்கணும். பார்வை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை சனி பார்ப்பாரு. புரியுங்களா? இவருடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப என்னன்னா இப்போ நட்பாக இருக்காங்க பாருங்க, அங்கே ஒரு விரிசல் வரும். சனி பகவானுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துல, அவருடைய 3ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா எங்க கிடைக்கும்னா இவருடைய ராசிக்கு 12ஆம் இடத்து கிடைக்கும். விரைய சார்ந்த சனி பார்ப்பார்.
அடுத்து 7ஆம் பார்வை எங்க கிடைக்கும்னா இவர் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை. அப்போ உழைப்பு என்பது இவருக்கு அதிகரிக்க ஆரம்பித்து விடும். இப்பொழுது இருக்கின்ற சொகுசான வாழ்க்கை நீடிக்குமா? அப்போ உழைத்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். ஓடிக்கிட்டே இருக்கணும், வேலைப்பளு இருக்கும். அடுத்த ஒரு பக்கம் சனியுடைய 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு. இப்போ களத்திர வாழ்க்கையிலும் அப்பொழுது ஒரு பிரச்சனை உருவாகும். நண்பர்களாக அடையாளம் காணப்படுகின்றவர்களுக்குள்ளும் ஒரு இடைவெளி ஏற்படும். எப்பொழுது 7ஆம் இடத்தை சனி பார்க்கின்றாரோ நட்புல கை வச்சிடுவார். இப்ப விஜய் யார் கூட நட்பா ரொம்ப நட்பா இருக்காங்களோ அங்கேயும் விலகுவாங்க, அங்கேயும் பிரச்சனை வரும், அங்கேயும் பிரச்சனை வரும். இன்னொன்னு நம்ம என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ இவர் ஒரு ஆளுங்கட்சியுடைய முதல்ல வந்துட்டாரு. இவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு தேர்தல் வருதுங்க, நம்ம விஜய்க்கு நேரம் நல்லா இருக்கு, விஜய்க்கு நேரம் நல்லா இருக்கு, இவர் முதல்வராக வந்து விடுவார் என்று பேசிட்டே இருக்க முடியாது. நம்ம இவரை எதிர்த்து களத்தில் நிற்பவர் யாரும் பார்க்கணும். அப்ப அவருக்கும் நேரம் நல்லா இருந்து இவரை விட அவருக்கு ஒரு படி வந்து ஒரு அளவு முன்னேற்றமான பலன்கள் இருந்து அவர் வெற்றி பெற்று விட்டால் இவருக்கு நேரம் நல்லா இருக்கு, இவரை வீழ்த்துகின்ற சக்தி அவருக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு புள்ளி வச்ச ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. எடப்பாடியை வீழ்த்துகின்ற சக்தி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு, ஸ்டாலினை வீழ்த்துகின்ற சக்தி விஜய் கூட புள்ளி வச்சோம். புரியுங்களா? 12ஆம் இடத்து விரயத்தை செய்யக்கூடியவர், பதவியை பறிச்சிடக்கூடியவர் ஸ்டாலினுக்கு விஜய் முடிச்சிட்டார். இப்படி அடுத்து வருகின்ற தலைமுறையை பார்த்தீங்கன்னா எடப்பாடி களத்தில் நிற்பாரா, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் களத்தில் நிற்பாரா அடுத்த தேர்தலின் போது, அல்லது களம் மாறுமா? புரியுங்களா? அப்போ உதயநிதி மட்டும் இருப்பாங்களா, அண்ணாமலை மட்டும் இருப்பாங்களா, இல்ல விஜய் மட்டும் இருப்பாங்களா தலைமையில? அப்போ இந்த 3 பேருடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கு, இதுல யாரை யார் வீழ்த்த முடியும்? புரியுங்களா? அப்போ அவர்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த பிரச்சனைகள் ஜாதகத்துல இருக்கு. இப்ப ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாதகாதிபதி திசையான்னு பார்க்கணும், மாரகாதிபதி திசையான்னு பார்க்கணும். புரியுங்களா? எந்த கிரகங்கள் எந்த சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா நிறைய ஜாதகத்துல சூட்ச முறையில் பாத்தீங்கன்னா இவர் வந்து பூச நட்சத்திரனால சனிங்க, சனியுடைய நட்சத்திரம் பூசம். இப்ப கடகராசியில் பிறந்திருந்தாலும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்ததால் ஒரு உறுதி, வேகம், தொண்டர்களுடைய பலம், ரசிகர் பட்டாளம். சனி என்பது ஜனத்திரளை உண்டாக்கி கொடுப்பவர். முடிஞ்சு போச்சுங்களா? அப்ப இயல்பாக அமைஞ்சு போச்சு. இன்னொன்று பார்த்து லக்னாதிபதி யாருடைய சாரத்தில் அமைறாருன்னா உத்திரம், சூரியனுடைய சாரத்துல. அப்ப பதவி யோகத்தையும் இவர் காண முடிந்து விட்டது. நீங்க யாருமே கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா விஜய் வருவாரு, முதல்வர் ஆவாருன்னு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. சிவாஜியை விடவா? புரியுங்களா? அவராச்சு, விஜயகாந்த் ஆச்சு, கேப்டன் ஆச்சு, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. யாராலும் முடியாத ஒரு விஷயத்த திடீர் அரசியல் ஈடுபட்டு ஜெயிச்சிருக்காருன்னா காரணம் இவருடைய ஜாதகம் தான். அதை மறுக்கவே முடியாது. ஜாதகம் பலமா இருக்கு. இந்த ஒரு ஜாதகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இவருடைய இல்லற வாழ்க்கை இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இல்ல இந்த பிரிந்து போன நிலையில் குடும்பம் இருக்குமா, பிரிந்து போகுமா, இப்போ வழக்கு போய்கிட்டு இருக்கு, இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரும், இல்லை இடையில் வந்து ஒன்றாக கூடிய வாய்ப்புகள் உண்டான்னு பார்ப்பதற்கு அந்த அம்மையாருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கின்ற போதுதான் ஒரு தீர்வு என்பது நமக்கு தெளிவா கிடைக்கும். ஆனால் இவருக்கு வந்து இப்பொழுது செல்வாக்கான நேரம், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. நவம்பர் 13க்கு பிறகு ஒரு மாற்றம் கட்சியில், ஆட்சியில், சொந்த வாழ்க்கையில் சில சங்கடங்கள் நவம்பர் 13க்கு பிறகு இருக்கு. அதற்கு காரணம் எழுதி வச்சுங்க, ராகு கேது பயிற்சி மட்டும்தான். அதே போல பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி 10ஆம் இடத்துக்கு போகின்ற போது எப்போ 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி போது இவருக்கு இந்த இப்பொழுது இருக்கிற நிலை ஒரு வெற்றி பாருங்க. அங்க தடைகள், பிரச்சனைகள், யாரையெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறாரோ அவர்களால் சங்கடத்தையும் இழப்பையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். கண்டிப்பா அக்டோபர் மாதம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா, அதே போல நவம்பர் 13 விஜய் ஒரு என்ன காரணம் சொல்லிருன்னா, அதாவது மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன காரணம்னா, இப்போ ஜென்ம ராசிக்குள்ள குரு இருக்காரு, 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு, 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ இந்த இடங்களை எல்லாம் குரு பார்க்கின்ற போது அக்டோபர் 20 வரை ஜென்ம குரு, இந்த இடங்களை எல்லாம் சுபத்துவமான நிலை பேர் கெட்டு போவார். அடுத்து வந்து குரு அதிசாரமாக மாறுகின்ற போது இந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். நவம்பர் 13 ராகு கேது பயிற்சி ஒரு பெரிய பின்னடைவினை இவருக்கே பார்த்தீங்கன்னா நிறைய யோசிப்பாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இது இப்படி செய்திருக்கலாமோ, இவரை நம்பியது தவறோ, புரியல, இப்படி இவரை பற்றி இவர் என்று வருகின்ற போது தனிப்பட்ட மனிதர் அல்ல அவர்.
அரசியலும் அவர் தான், ஆட்சியும் அவர் தான் இன்றைக்கு, புரியுங்களா? அப்போ கூட்டணியும் அவர் தான். அப்போ யாரை நம்பினோம், இவரை நம்பி தவறா, இது நிறைய அனலைஸ் பண்ணுவார். அது காரணமே ஜென்ம கேது. ஜென்மத்திற்குள் வரப்போகின்ற கேது, கடகராசிக்குள் நவம்பர் 13ஆம் தேதி வரப்போகின்ற கேது நிறைய மாற்றத்தை இவருக்குள் ஏற்படுத்தும். அதன் பிறகு கர்மக்காரகனான சனி 2028ஆம் ஆண்டு, புரியுங்களா, சனி பயிற்சி வருகின்ற போது இந்த நிலையில் இன்னும் பின்னடைவு ஏற்பட 100% வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு மேல திசாநாதனை பார்க்கின்ற போது 2033 வரை சாதகமாக இருக்கார் ஒரு பக்கம், புரியுங்களா? ஆனா அங்கேயும் கேது இருக்கார், திசாநாதனுடன் இணைந்திருப்பவர் கேது. அப்ப அதற்குரிய பரிகாரங்களை நிச்சயமாக அவர் செய்து வருவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பரிகாரம் செய்யாமலும் இருக்க முடியாது, புரியுங்களா? அதற்குரிய இடங்களுக்கு போறாங்க. அவர் எடுத்த உடனே முதல்ல போனது பார்த்தீங்கன்னா திருச்சி சர்ச்சிதம் போனார், புரியுங்களா? அப்போ இந்த கேது ராகுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் என்னன்னு தெரியும், புரியுங்களா? அப்போ அதை சார்ந்துதான் போறாரு. அதே போல எதிரிகளை வீழ்த்தக்கூடிய இடத்துக்கு போறாரு, வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு போயிட்டு இருக்காரு. இன்றைக்கு மக்கள்கிட்ட அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு. ஆனால் எதிர்காலம் என்பது இந்த கிரகங்கள் அவரை எந்த இடத்திற்கு கொண்டு சென்று நிறுத்த போகிறது என்பதை பார்ப்போம். விஜயோட ஜாதகத்தில் பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் சொன்னீங்க நேயர்களுக்கு. ஜோதிட வித்தகர் திருக்குறள் பரந்தன் கணிப்பு சரியா இருக்கும் அப்படின்னு மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் விஜயோட ஜாதகத்தை பற்றி. மிக்க நன்றி. நன்றி.